இறைவனே, திருவழிவடம் என்னும் தளத்தில் விளங்கும் இறைவனே, நான் உன்னை நாள்தோறும் துதிப்பேன். தீவினைகளும் துன்பங்களும் என்னை தக்காதவாறு அருள் செய்ய வேண்டுகின்றேன். அருள் செய்ய வேண்டுகிறேன். இதான் அந்த தேவாரத்தினுடைய பொருளாக அமைஞ்சிருக்கிறது. ஆதியாய நான்முகனும் சொன்ன திருவழிவளம் என்னும் தளத்தில் விளங்கும் இறைவனுக்காக அந்த பாடலை, அந்த தேவாரத்தை திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார். திருஞான சம்பந்தர் தான் எங்களுக்கு நிறைய தேவாரங்களை, வழிகாட்டிகளை, பாடல்களை கூட எமக்காக தந்திருக்காங்க. நாம் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம்மின் பக்தி பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் இறை வழிபாடு நிகழ்ச்சியுடன் நீங்க இணைந்திருக்கீங்க. இறை வணக்கத்தோடு ஆரம்பிக்க நாங்கள் முதலாவது ஒரு பிள்ளையார் பாடலை தான் நாங்கள் தரப்போறோம். வினை நோக்கும் தீர்க்கும் விநாயகன் பெருமானின் ஆசியுடன் தான் எங்களுடைய இந்த தாமரை வானொலி நிறுவனமே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அவ்வாறு இந்த தாமரை வானொலியை நற்சிந்தனைகளும் அதே போல ராசி பலன்கள் போன்ற தாமரை வணக்கம் தாமரை நிகழ்ச்சி உங்களுக்கு அடுத்ததாக உங்களுக்கு தருவதற்கு முன்னால் தான் நாங்கள் இன்னைக்கு விசேடமான நிகழ்ச்சியாக இறை வணக்கம் நிகழ்ச்சி உங்களுக்கு அப்படியே தந்துகிட்டு இருக்கோம். இறை வணக்கம் எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைய நாள் அமைந்திருக்கு. விநாயகர் எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானை வணங்கி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கலையகத்தை கூட நாங்கள் எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானின் ஆசியுடன் தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கு வரையும் வெற்றி நடை போட்டு போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு எங்களுடைய மனசில் உள்ள அவா கூட இறைவன், அதாவது ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக இறைவனை நினைத்து வழிபட வேண்டும் சொன்னால், பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இறப்பு நிச்சயம். நாம் இறப்பையும் எந்த நேரமும் நம்ம மனதில் ஏற்றுக்கொள்ளுவோம். ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய இறப்பு பற்றிய நினைவை ஒரு நாளைக்கு 100 தடவையாவது நினைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது நாம் பிறந்து இந்த பூமியில் நாங்கள் 100 நாட்கள் அல்லது 100 வருஷங்கள் 100 ஆயுசு வரை நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் 6லும் சாவு 100லும் சாவு அப்படின்னு சொல்லி முன்னோர்களின் பழமொழி கூட இருக்கு. அப்பாரு பழமொழியினோட தான் நமக்கு ஒரு பிறப்பு ஒன்று தான் இறப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாமல்ல விநாயகர் பெருமானின் ஆசியுடன் நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை வழங்கும் இறை வழிபாடு. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. களமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, 3 காலத்தையும் ஆழ்பவனை சார்ந்திருப்போமே. களமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, 3 காலத்தையும் ஆழ்பவனை சார்ந்திருப்போமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. ஊர்தோறும் தெருவெல்லாம் வீற்றிருப்பவன், தினம் உழைப்போர்தம் குறைகளையே மாற்றி வைப்பவன். ஊர்தோறும்
ஊர்தோறும் தெருவெல்லாம் வீற்றிருப்பவன், தினம் உழைப்போர்தம் குறைகளையே மாற்றி வைப்பவன், பார் முழுதும் பல வடிவம் ஏற்றிருப்பவன், பார் முழுதும் பல வடிவம் ஏற்றிருப்பவன், ஆழிப்பை நாகப்பள்ளியானின் மூத்த மருமகன். அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அன்னை தந்தைதான் நமக்கு உலகம் என்றவன், மந்திர ஆச்சார நியமங்களின் அப்பாற்பட்டவன். அன்னை தந்தைதான் நமக்கு உலகம் என்றவன், மந்திர ஆச்சார நியமங்களின் அப்பாற்பட்டவன், என்ன வைத்து கும்பிட்டாலும் ஏற்றுக்கொள்பவன், என்ன வைத்து கும்பிட்டாலும் ஏற்றுக்கொள்பவன், அரளியறுக்க மாலை அருகம்புல்லில் எழுந்து நிற்பவன். அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. களமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே, அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. ஆமாம், அழகான இனிய காலை பொழுதில் இணைந்திருக்கீங்க. இறை வழிபாடு நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் தேவாரங்களும் அதற்குரிய பொருள்களை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் திருநூறு அணியும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி தான், திருநூறு அணியும் போது நாங்கள் எல்லோரும் அப்படி எடுத்து சிவசிவா அப்படின்னு சொல்லி தான் திருநூறு நாங்கள் நெற்றியில் சாத்திக்கொள்வோம். அவ்வாறு திருநூரை நெற்றியில் சாத்திக் கொள்வதற்கு முன்பாக ஒரு தேவாரத்தை கூட எங்களுக்கு தந்திருக்காரு சம்பந்தர். சம்பந்தர் பாடிய திருநூறு நாங்கள் நெற்றியில் அணியும் போது என்ன சொல்லி நெற்றியில் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைய திருநூரை பற்றி தான் இறை வழிபாடு நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்க்கப்படுறோம். திருப்புலியூர் இறைவனே, கருப்பையின் கிடந்த போதே நின் திருவடிகளை நினைக்கும் கருத்தோடு, திருப்பாலையூர் இறைவனே, கருப்பையின் கிடந்த போதே நின் திருவடிகளை நினைக்கும் கருத்தோடு இருந்தேன். பின்னரை உலகின் பிறந்த நின் திருப்பெயரை இடைவிடாமல் சொல்லி வருகிறேன், நின் திருப்பெயரை இடைவிடாமல் சொல்லி வருகிறேன். சிவாய நம என்று சொல்லி, சிவாய நம என்று சொல்லி திருநூறு அணிந்தேன். எனக்கு வீடு பேறு ஆகிய சிவகதியை கொடுப்பாக, வீடு பேறு ஆகிய சிவகதியை கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி தான் நாம் திருநூறை சாத்துவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திருநூறு சாத்துவதற்கு முன்னால் நான் சொல்ல வேண்டிய அந்த வசனத்தை தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருநூறு நாங்கள் நெற்றியில் அணியும் போது இன்னொன்று கூட நாங்கள் சொல்லலாம். இன்னொரு தேவாரம் கூட எங்களுக்கு சம்பந்தர் தந்திருக்காரு. முன்னோர்களால் நமக்கு சம்பந்தர் கூட எங்களுக்கு அந்த திருநூறு வழிபாடு, திருநூறு சாத்தும் போது நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, அதாவது பார்த்தீங்கன்னா, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துருவாய் உமை பங்கன் திரு ஆலயவான் திருநீரே. திருநீருக்குள்ள மகிமையை தான் நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். திருநீறு அப்படின்னு சொன்னீங்களே, ஒரு நோய், அதாவது திருநீருக்கு மிஞ்சின மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் எதுவும் மருத்துவம் சொன்னால் முதல்ல வைத்தியசாலைக்கு செல்வதுக்கு முன்னால் திருநூறு பூசி அவங்களுடைய வருத்தங்களை சுகமாக்கணும் இறைவா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்படுது. உண்மையில் இந்து மதம் தோன்றப்பட்ட ஆண்டு இன்னமும் யாராலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆதியில் தோன்றிய மதம் முப்பால் கண்ட மதமாக விளங்குகின்ற எங்கள் இந்து மதம்
பாரம்பரிய கலாச்சாரங்களை கூட எங்களுடைய மக்களுக்காய் அள்ளி வழங்கிய ஒரு மதம் தான் எங்களுடைய இந்து மதம். இந்து மதத்தில் பிறந்ததற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையில் பெருமகிழ்ச்சி அடைய வேணும் என்று சொன்னால், இப்போது ஆராய்ச்சி காலங்களில் கூட சோழர் மன்னரால் கட்டப்பட்ட மீனாட்சி அம்மன் கோயிலை கூட இப்போ கூட ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்தை எவ்வாறு இந்த மன்னர் கட்டி முடித்தார் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு பாறாங்கல்களையும் தூக்கி அந்த ஆலயத்தின் மேலாக வைத்து கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தான் அந்த சோழரோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கூட இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலும் கூட இதில் அடங்குது. அதில் இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இறை வழிபாடு நிகழ்ச்சியில் இறைவனை பற்றிய முக்கிய குறிப்புகளை பற்றி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்து மதத்தில் உள்ள தேவாரங்களின் அதுக்குரிய பொருள்களை தான் பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து நாங்கள் இன்னொரு பக்தி பாடலை கேட்டுவிட்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை வழங்கும் இறை வழிபாடு நிகழ்ச்சி. அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா வருவாயப்பா உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா அகல்றதையா வந்த பாசம் அகல்றதையா உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே
வந்ததம்